நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தற்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இந்த திடீர் ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளுக்கு அவ்வப்போது ஆய்வுக்காக சென்று வருகின்றார். அந்த வகையில் 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு அவர் தற்போது வரை சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் இன்று நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓவியம்பாளையம் என்கிற கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் காலை 8 மணிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சரின் ஆய்வின் போது பள்ளி ஆசிரியர்கள் யாருமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அமைச்சர் சென்றிருந்த போது மாணவர்கள் காலை உணவை உட்கொண்டிருந்தனர். மாணவர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் தொடர்ந்து ஆசிரியர்கள் இல்லாத நிலையிலும் பள்ளியில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார். குறிப்பாக காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட போது மாணவர்கள் காலை உணவை உட்கொண்ட போது ஆசிரியர்கள் பள்ளியில் இருக்க வேண்டும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் கூட இன்று அமைச்சர் ஆய்வின் போது ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மீது தொடக்க கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பது விசாரணைக்கு பிறகு அவர்கள் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதும் தற்போதைய தகவலாக இருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.